திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் மதுபோதையில் வாகனம் ஓட்டி வந்த நபர் சோதனையின் போது போக்குவரத்து காவலரை கன்னத்தில் அறைந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிசிடிவி காட்சிகள் வெளியாகியிருக்கும் நிலையில் போதை ஆசாமி மீது போலீசார் எடுத்துள்ள நடவடிக்கை என்ன? போதையில் வாகனம் ஓட்டி வந்த நபர் போலீஸ் விசாரணையின் பொழுது அத்துமீறி தாக்குதல் நடத்திய காட்சிகள் தான் இவை. காவலர் என்றும் பாராமல் கை நீட்டிய போதை ஆசாமி மீது போலீசார் எடுத்துள்ள நடவடிக்கைதான் என்ன? திருச்சி மாவட்டம் மணப்பாறை போக்குவரத்து காவல் நிலையத்தில் போக்குவரத்து காவலராக பணிபுரிபவர் உதயபாண்டியன். இவர் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் மற்றும் காவலர்களுடன் அப்பகுதியில் உள்ள மாரியம்மன் கோவில் அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தார். அப்போது பாலகிருஷ்ணன் என்பவர் மது போதையில் இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்துள்ளார். காவலர் உதயபாண்டியன் அவரை தடுத்து நிறுத்தி சோதனை செய்திருக்கிறார். பரிசோதனையில் அவர் மது போதையில் வாகனம் ஓட்டியது உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து அவரிடம் விசாரணை மேற்கொண்ட போது கண்மூடித்தனமாக சண்டை போட ஆரம்பித்துள்ளார். தொடர்ந்து ஆக்ரோஷமாக நடந்து கொண்ட அவர் காவலர்களுக்கு மத்தியில் கடும் தகராறில் ஈடுபட்டுள்ளார். ஒரு கட்டத்தில் தனது ஆவேசத்தை காட்ட தனது இருசக்கர வாகனத்தை காலால் எட்டி உதைத்து கீழே தள்ளிவிட்டதுடன் போக்குவரத்து காவலர்களை காது கூசும் வகையில் தகாத வார்த்தைகளால் திட்டியதாக கூறப்படுகிறது. என்னதான் தலை கீழாக நின்று காட்டு கத்து கத்தினாலும் இன்று உன்னை விடப்போவதில்லை என்ற முடிவுக்கு வந்த போலீசார் அவரை பிடித்து கட்டுப்படுத்த முயன்றனர். அதனால் மேலும் ஆக்ரோஷமடைந்த பாலகிருஷ்ணன் போக்குவரத்து காவலர் உதயபாண்டியனின் கன்னத்தில் பளார் பளார் என அறைந்து அவருடைய சீருடையை கிழித்து மிரட்டல் விடுத்துள்ளார். இதையடுத்து அங்கிருந்த மணப்பாறை போலீசார் உள்ளிட்ட காவலர்கள் அவரை சுற்றி வளைத்து பிடித்து அவர் மீது வழக்கு பதிந்து கைது செய்தனர். போக்குவரத்து அதிகமுள்ள பகுதியில் பணியில் இருந்த போக்குவரத்து காவலர் தாக்கப்பட்ட இந்த வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.